யாழ்ப்பாணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். யாழ்ப்பாணம் ஜாஃப்னா அப்படின்னு அழகாக ஒரு வெள்ளை கலர் ஒரு பலகையில் எழுதியிருக்காங்க. பிரபாகரன் இல்லம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவுமே வந்து பெயிண்டெல்லாம் உறிஞ்சு இனி ஒரு சில வருஷங்கள் ஆச்சுன்னா இதுவுமே அழிஞ்சிரும். வர்றவங்க இங்கே கைப்பிடி மண் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து ஒரு நினைவு சின்னமாக மாறிடக்கூடாது அப்படின்ட்டு இலங்கை ராணுவம் வந்து இந்த இடத்த கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா இப்போ எப்படி அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுறதுக்கு எப்படி தொங்கிட்டு போயிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே விவசாயம் நடந்துகிட்ருக்கு. சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன வெங்காயம் சாகுபடி பண்ணுறது எடுத்து அறுவடை பண்ணுறது இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டைம். கொடிக்காமம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோங்க. இப்போ நம்ம எங்கன்னா டம்புல்லா போயிட்டுருக்கோம். டம்புல்லா இங்கே வந்து 240 கிலோமீட்டர் வல்வெட்டித்துறையிலேருந்து போகிற வழியில் கொடிக்காமம்னு ஒரு ஊர். அங்கே அந்த 4 ரோட்டில் சிக்னலில் நின்றுட்டுருக்கோம். ஃபுல்லாக தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்கள். சி ஞான சம்பந்தன், அரசு அனுமதி பெற்ற அடகு பிடிப்பவர், க்ஷேத்திர பாலகா, புத்தகச்சோலை. எவ்வளோ அழகான தமிழ் பாருங்கள், படிக்கிறதுக்கே அழகாக இருக்குங்க. ஓகேங்க, இப்போ டம்புல்லா போகிற வழியில் மிருசுவில் அப்படின்னு ஒரு சின்ன ஊரில் நிப்பாட்டியிருக்கோம். A9 ரோட்லேயே இங்கே வந்து டீ சாப்பிட்லான்ட்டு ஒரு டீ கடை நிப்பாட்டியிருக்கிறோம். இங்கே வாங்கினேன். ஸோ இங்கே உளுந்து வடை பருப்பு வடையெல்லாம் நம்ம ஊர் மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்க, ஒரு பருப்பு வடை வாங்கியிருக்கேன். அப்படியே நம்ம ஊர் வடை தாங்க. தமிழ்நாட்டு ஒரு பருப்போட ருசி அப்படியே இருக்குது. டீ சொல்லியிருக்கேன், சாப்பிட்டுட்டு இந்த வடை டீயெல்லாம் என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்க, டீ வந்திருக்கு. டீயெல்லாம் இலங்கையில் நிறைய இடங்களில் லைட்டாக தான் போட்டு தராங்க. நான் ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்தாரு, நான் ஸ்ட்ராங்காக கொடுங்கன்னு சொன்னேன். அப்படியே லைட்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பால் குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. லைட்டான டீ. இலங்கை ரூபாய் படி ஒரு டீ வந்து 100 ரூபாய்ங்க. பருப்போட 50 ரூபா. இன்றைக்கி ரேட்டுக்கு ஒரு இந்திய ரூபாய்க்கு வந்து 3 ரூபா 60 பைசா இலங்கை ரூபாயோட மதிப்பு. ஸோ நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அதாவது 35 ரூபா வருது கணக்கு. ஒரு டீ 35 ரூபா. இது வந்து அரௌண்ட் ஒரு பருப்போட 17 ரூபா வருது. விலை அதிகம்தான். இந்திய மதிப்படி பார்த்தா ரொம்பவே அதிகம். பட் இலங்கையோட எக்கனாமி சிச்சுவேஷன் அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஒரு நாட்டோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கா தாங்க. 2 டீ ஒரு வடை வந்து இலங்கை ரூபாயின் மதிப்புப்படி 250 ரூபா நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு 2 டீ ஒரு வடை வந்து நியர்லி 70-90 ரூபா கிட்ட இருக்குது. 2 டீ ஒரு வடைக்கு. ஒரு சின்ன டீ கடையில், பெரிய ரெஸ்டாரண்ட்டில் இல்லை, சின்ன கடையில். சரிங்க, அப்படி நம்ம பயணத்தை தொடருவோம். பாருங்கள், பக்கத்தில் அப்படி ஒரு ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. அப்படி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே டிராஃபிக் கம்மி தாங்க. பட் என்ன அப்படின்னா, வாகனம் ஓட்டுறவங்க அப்படி முழு கவனத்தோடு ஓட்ட வேண்டியிருக்கு. 2 வீலர்லாம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படி போகிறாங்க கிராஸ் பண்ணி. நம்ம டிரைவரே 2-3 இடத்துல சடன் பிரேக் போட்டு ஓட்ட வேண்டியதாக போச்சு. நடந்து போகிறவங்களும் அதே மாதிரி தான். அப்படியே பார்க்குறதெல்லாம் இல்லை, அப்படி பொடி நடை அப்படி போகிறாங்க. இந்த ஜே வாக்கிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகிறாங்க. ரொம்ப கவனமாக ஓட்டணும். டிராஃபிக் அதிகமாக இருந்தால் கூட நடந்து போகிறவங்க கவனமாக இருப்பாங்க. டிராஃபிக் இல்லாதனால அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஜாஃப்னாலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். டுவர்ட்ஸ் நம்ம டம்புல்லா நோக்கி போகிற வழியில் எலிஃபண்ட் பாஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இலங்கையோட நார்த் வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் இணைக்கிற ஒரு பாஸ். இந்த இடத்துக்கு எல்லிமங்கடு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இங்கே ஒரு மெமோரியல் இருக்குது. அது இலங்கையை வந்து 4 கைகள் தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரியும் மேலே வந்து இலங்கையோட தேசிய கொடியும் பறந்துட்டுருக்கு. இந்த மெமோரியல் அப்படி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. 2010 ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இது திறந்து வச்சுருக்காங்க இந்த மோனுமெண்ட்டு. நினைவு தூபி. ஸோ இங்கே இந்த மகா நினைவு தூபி அப்படின்னு இதை நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. அதாவது போர் நடந்துட்டு இருந்தப்போ இலங்கையோட வடக்கு பகுதியை வந்து தெற்கு பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து போக முடியாமல் இருந்தது. அதே மாதிரி இலங்கையோட வடக்கு பகுதி மக்களும் தெற்கு பகுதிக்கு வர்றதுங்கிறது கிட்டத்தட்ட வேறு நாட்டுக்கு போகிற அளவுக்கு பயங்கர கெடுபடியாக இருந்தது. ஸோ அந்த சமயத்தில் வந்து இந்த வாரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த நினைவு தூபி அமைச்சாங்க. எதுக்கு அப்படின்னா, இலங்கையோட வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கனெக்ட் பண்ணணும், மக்கள் போக வர்றதுக்கு சுலபமாக இருக்கணும்ன்ட்டு. இப்போ வார் இல்லாதனால தான் இப்போ நம்மளே பார்த்திங்கன்னா வடக்கு பகுதி ஜாஃப்னாக்கு வந்துட்டு இப்போது தெற்கு பகுதிக்கு வந்து நம்ம சுலபமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதை மார்க் பண்ணுறதுக்கான மெமோரியல் தான் இங்கே கட்டியிருக்காங்க. ஸோ இலங்கையை வந்து 4 கைகள் அப்படியே தாங்கி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு மேலே. இங்கே கீழே வந்து இலங்கை இராணுவ வீரர்கள் வந்து இலங்கை கொடியை
பிடிச்சிருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. 4 சிங்கங்கள் இருக்குது சுற்றி முற்றி. மேலே வந்து இலங்கையோட தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. ஸோ இந்த எலிஃபென்ட் பாஸில் பார்த்தீங்கன்னா இந்த நினைவு தூவியை சுற்றி நிறைய இந்த உப்பளங்கள் மாதிரி இருக்குங்க. உப்பு இங்கே வந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறையா அப்படி உப்பளங்கள் மாதிரி தெரியுது. ஸோ இந்த பகுதியில் நீ காலையிலேருந்து யாழ்ப்பாணத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் காற்றடிச்சிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவுமே தெரியல, சூடே தெரியல. நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. 1991 வருஷம் ஜூலை 13ஆம் தேதி இந்த இடத்துல வந்து விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கன் இராணுவத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சண்டை நடந்துட்டு இருந்திருக்கு. அப்போது இந்த புல்டோசர் மாதிரி இந்த வாகனத்தில் வந்து ஏகப்பட்ட ஆயுதங்கள், கிரெனேடு எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த புல்டோசர் வந்து அட்டாக்காக வந்திருக்கு. இதை முன்னேற விட்டால் இலங்கை இராணுவத்துக்கு பெருத்த சேதம் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தன் உயிரை துச்சமாக மதித்து கார்போரல் காமினி குலரத்னா அப்படிங்கிற சோல்ஜர் பார்த்திங்கன்னா அவர் முன்னாடி பாஞ்சு ஒரு கையில் இருக்கிற ஒரு கிரனேடை வந்து இந்த புல்டோசர் வாகனத்து மேலே போட்டு தாக்கி இதை வந்து செயலிழக்க செஞ்சு இந்த சண்டையில் வந்து அவரோட உயிரையும் ஒரு நீத்தார். அப்படிங்கிறதுனால அவருக்காக இந்த ஒரு மெமோரியல் மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. அவரோட சிலை தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த சண்டையில் செயலிழக்கப்பட்ட புல்டோசர் வாகனம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. அப்படியே அந்த செட்டப்பை அப்படியே இங்கே நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க இங்கே. ஸோ இங்கே நிறைய பேர் வந்து இங்கே டூரிஸ்ட்டுக்கு வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்து அவருக்கு அந்த கார்போரல் காமினி குலரத்னாக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறாங்க. இந்த துப்பாக்கி குண்டுகளால் துளைக்கப்பட்ட அந்த ஓட்டையெல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த இதில் முன்னாடி அந்த கார்டில் ஃபுல்லாக இரும்புலேயே பயங்கரமாக ஒரு புல்டோசர் மாதிரி செஞ்சு இதில் அப்படி வந்திருக்கிறாங்க விடுதலை புலிகள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஊர் பேர் தான் வந்து கிளிநொச்சி. கிளிநொச்சி அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் செய்திகளில். விடுதலை புலிகள் வசம் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஊர் இது இலங்கையில். ஸோ திஸ் பிளேஸ் வாஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் LTT ஒன்லி, ரைட்? இப்போ அடுத்தது கிளிநொச்சிக்கு வந்திருக்கோங்க. கிளிநொச்சியில் இங்கே ஒரு வார் மெமோரியல் இருக்குது. இந்த இடத்துல வந்து விடுதலை புலிகளுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் கடுமையான சண்டை நடந்து அந்த இடத்துல இராணுவம் வந்து இந்த இடத்த அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தப்போ விடுதலை புலிகள் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்த கைப்பற்றினதன் நினைவாக இங்கே ஒரு வார் மெமோரியல் கட்டி தான் வச்சுருக்காங்க. இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு செவுத்தில் பாஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு வார் மெமோரியல் மேலே இலங்கை தேசிய கொடி பறந்துட்டுருக்கு. இதுக்கு பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே. ஸோ இந்த சண்டையில் உயிர் நீத்த சோல்ஜர்ஸோட நினைவாக இந்த வார் மெமோரியல் இங்கே கட்டியிருக்காங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வவுனியா அப்படிங்கிற ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். இந்த ஊரை நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம டம்புளில் போகிற வழியில் வர இன்னொரு முக்கியமான ஒரு இலங்கையோட ஒரு ஊர். இப்போது வவுனியா கண்டி ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். A9 அப்படிங்கிறத ஹைவேல தான். நம்ம லஞ்ச் இங்கே தான் சாப்பிட போகிறோம். ஏதாவது ஒரு நல்ல இடத்துல லஞ்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீயை போட்டுட்டு தொடர்ந்து பயணம் தொடரும். பாருங்கள், பக்கத்தில் ஒரு பெரிய ப்ளே கிரவுண்டு. நேற்றுலேருந்து இலங்கையில் சுற்றிட்டு இருக்கோங்க. எங்கேயுமே ரோடு மோசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி கூட இல்லை. வவுனியா காண்டி ரோட்டில் வவுனியாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் பூ ஓயா நேச்சர் ரிசார்ட் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டியிருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோங்க. இங்கே இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. அப்புறம் கறி ரைஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. பட் இங்கே வந்து இப்போதைக்கு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஓகே, அதை மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்புவோம். ஏன்னா காலையிலேயே நம்ம ஹோட்டல்லேயே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே, நைட்டு வந்து டின்னர் பஃபே அப்படிங்கிறதுனால மத்தியானம் வந்து கொஞ்சம் நம்ம லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. சரி வாங்க, என்ன இருக்கோ சாப்பிட்டுட்டு அப்படி பயணத்தை தொடருவோம். ஓகே, நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துருச்சுங்க. ஸோ இதான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நல்ல குவான்டிட்டி. சாப்பிட்டுட்டு நம்ம அப்படி இது பண்ணுவோம். ஸோ நம்ம அனுஷ்கா வந்து எக்கு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காரு. நமக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நல்லாருங்க, சிக்கன் பீஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம சாப்பிட்டு இப்போது ஒரு 2 பேர்த்துக்கு சேர்த்து 3 பேர்த்துக்கு சேர்த்து 3000 பில் ஆயிருங்க. இது வந்து நம்ம இவர் அனுஷ்கா சாப்பிட்டது. அவர் வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டது 800. எனக்கு ரோஹனுக்கும் 2200. மொத்தம் 3000 ரூபா இலங்கை ரூபாயில் ஆயிருக்கு. இது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ரூபாயில் 1050 ரூபா 1100 ரூபாய்கிட்ட வருது.
ஒரு எக் ஃப்ரைட் ரைஸு 2 சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம இந்திய ரூபாயில் செலவு பண்ணாலுமே கொஞ்சம் உணவு பதார்த்தங்கள் விலையெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற உணவுகளோடு கம்பேர் பண்ணுறப்போ. அதனால் காலையில் இந்த ஜிடி ஹாலிடேஸ் அவங்க பேக்கேஜில் தராங்க இல்லையா, காலையில் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் பஃபே, நைட் டின்னர் பஃபே, அதோட வேல்யூ வந்து இந்த மாதிரி மத்தியானம் வெளியில் பில் கொடுக்குறப்ப தாங்க தெரியுது. உண்மையிலே சூப்பர் வேல்யூ ஃபார் மணி அந்த பேக்கேஜெல்லாம். இலங்கை ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரிங்க. எப்படி பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். அந்த A9 அப்படிங்கிற அந்த நெடுஞ்சாலையில் தான் நான் போயிட்டுருக்கேன், கண்டி ரோட்டில். வழியில் டீ சாப்பிட்லான்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினோம். அங்கே ஃபுல்லாக சிங்களத்தில் எழுதியிருக்கு. இது என்ன இடம்னு என்னால் படிக்க முடியல. ஆனால் எவ்வளோ உயரமான மரங்கள் பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குங்க இந்த பகுதி. நம்ம கர்நாடகா கேரளாலாம் போனீங்கன்னா எப்படி இருக்கும் பச்சை பசேல்னா, அதே மாதிரி தான் இருக்குது இந்த பகுதியெல்லாம் பார்க்குறப்ப. நான் டிரைவர்கிட்ட கூட அனுஷ்கா கூட அதான் சொல்லிட்டு வந்தேன். ஃபேமஸ் ஸ்வீட் இங்கே வச்சுருக்காங்க. அவர் சொன்னது எனக்கு புரியல. நேம் இட், வாட் இஸ் த நேம் ஆஃப் இட்? வழித்தலப்பு. வழித்தலப்பு. ஓ ரைட். வில் ஹேவ் டீ. Milk tea, bit strong. I want tea to be strong and less sugar. சிங்கள மொழியில் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே ரேடியோ கேட்குறப்போ சின்ன பையனில் கோயம்புத்தூரில் ரேடியோ கேட்குறதாங்க ஒரு பொழுதுபோக்கு. அப்போல்லாம் சேட்டலைட் டிவி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரேடியோவில் சிலோன் ரேடியோன்னு ஒன்று வைப்பாங்க. உங்கள் எல்லாருக்கும் நம்ம 80s 70s ஆளுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் கேட்டிருப்பீங்க. எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் சினிமா பாட்டு ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அது சிலோன் ரேடியோ அப்படின்னு சொல்லுவோம். அங்கே கோயம்புத்தூர்லாம் கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே அளபாஞ்சு வரும், கிளியராக கேட்காது. அப்படியே காற்றுல மிதந்து மெதுவாக சில நேரங்களில் கேட்காது, சில நேரங்களில் கேட்கும். அதெல்லாம் மறக்க முடியாத நினைவுகள்ங்க. இப்போ அந்த சிலோன்லேயே நம்ம இங்கே இருக்கிறோம். வுட் ஆப்பிளுங்க. இன்றைக்கி காலையில் ரோஹன் இதோட ஜூஸ் குடித்தான், வுட் ஆப்பிள் ஜூஸ்னு பஃபேல வச்சுருந்தாங்க ஹோட்டலில். ஆல்ரெடி சுகர் இஸ் ஆடட். ஓகேங்க. டீ இங்கே சூப்பராக இருக்கு. ஆனால் டீ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் நேற்றுலேருந்து வந்து இப்போது நியர்லி ஆச்சுங்க 2 நாள். 2வது நாள் நான் குடித்ததில் பெஸ்ட்டு டீ ஸ்ரீலங்காவில். அருமையாக இருக்குது. மெதுவாக நம்ம அந்த தமிழ் பேசும் பகுதியிலேருந்து நம்ம அப்படியே இப்போது நம்ம தெற்கு நோக்கி போயிட்டுருக்கோமா. ஸோ இங்கே வந்து புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இந்த கடையில் இங்கிலீஷும் தெரியல. அவங்களுக்கு சர்க்கரை கம்மியாக போட்டு கொடுங்க அப்படின்னாங்க. சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி சர்க்கரை போட்ட டீயை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கூட சர்க்கரையும் வச்சுருந்தாங்க, அதையும் போட்டேன் நான் தெரியாமல். ஓகேங்க. இங்கே டீ பார்த்தீங்கன்னா 100 இலங்கை ரூபாய், LKR 100 LKR நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. 100 ரூபா அப்படின்னா நம்ம ஊரில் 36 ரூபா கணக்கு வருது ஒரு டீ. ஸோ 3 டீ குடித்தோம், 300 LKR, 105 ரூபா நம்ம ஊர் கணக்குப்படி. ஆனால் டீ செம்மையாக இருந்ததுங்க. இது நம்ம ஊராக இருந்தால் லொக்கேஷன் கூகுள் மேப் அப்படி இப்படிமே. இங்கே வந்து இது கண்டி A9 ஹைவே மேலே இருக்குது. வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் பிளேஸ்? மிஹிந்தலே அப்படிங்கிற இடத்துல ஃபுல்லாக சிங்களத்தில் தான் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் எங்கேயுமே இல்லை பாருங்கள். எல்லா இடத்துலையும் சிங்களம் மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் சப்போஸ் ஏதாவது நீங்கள் ஜிடி ஹாலிடேஸ் மூலமாக வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறுத்த சொல்லுங்கள். அந்த கடை போர்டை காமிக்கிறேன், டிரைவர்கிட்ட காமிச்சு இங்கே நிறுத்தி டீ சாப்பிடுங்க. அந்த அம்மா சூப்பராக கவனிக்கிறாங்க. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அதே மாதிரி இவங்க ஒரு ஸ்வீட்டு செஞ்சுருக்காங்க. அந்த ஸ்வீட்டும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நான் சாப்பிடலை இன்றைக்கி, எனக்கு இப்போ தான் லஞ்ச் சாப்பிடுவோம். சே ஹாய் சொல்லுங்கள். டெல் ஹாய். ஓகே. ஓ இல்லை விட அப்படி இருக்குது, பரவாயில்ல. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியாது. ஓகே, புரியும் இல்லையா? அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ். கொஞ்சம் புரியும். ஓகே. ஆஸ்கர் த நேம், ஷாப் நேம்? குமாரி பக்தன். ஓகே. நான் ஸ்ரீலங்கா வந்து இது வரைக்கும் குடித்ததுலே பெஸ்ட்டு டீ. ஈவன் நாங்கள் தங்கியிருந்த இந்த ஸ்டார் ஹோட்டலில் கூட இந்த அளவுக்கு ஒரு சூப்பர் டீ குடிக்கலிங்க. ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது டீ. ஆனால் சர்க்கரையை பற்றி மட்டும் எதுவும் பேசாதீங்க, அவங்க ஆல்ரெடி போட்டு தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம சிக்னியா நோக்கி போயிட்டுருக்கோங்க. சிக்னியா தான் வந்து இந்த ராவணனோட கோட்டை. அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க.
இல்லை வனவிலங்குகள் கடக்கும் இடம் இங்கே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள். அதனால் ஸோ இலங்கையில் வந்து லெப்பர்டு, அதாவது சிறுத்தைகள் அது நிறைய இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற லேண்ட் ஓனர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்கே வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி நிறைய கட்டி வச்சுருப்பாங்களாமா. அது மேலே வந்து உட்காந்துக்குவாங்களாமா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. இலங்கையில் 100 விதமான பாம்பு வகைகள் இருக்காமா. அதில் வந்து 6 வகைகள் மட்டும்தான் வந்து விஷமுள்ளவை அப்படிங்கிறாரு நம்ம அனுஷ்கா. ஸோ 94% பாம்புகள் வந்து இங்கே விஷமற்ற பாம்புகள் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து ராவணனின் கோட்டை, அதாவது சிகிரியா அப்படிங்கிற இடம். இது மேலே வந்து ராவணனின் கோட்டை இருந்ததா ஒரு சரித்திர இது இருக்குது. இங்கே தான் வந்து புஷ்பக விமானத்தில் வந்து ராவணன் மேலே இறங்கினதாகவும் அங்கே வந்து ஒரு கோட்டையை நிர்மாணித்து ஆட்சி புரிஞ்சதாகவும் ஒரு சரித்திரம் சொல்லுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போகலாம். நடுவில் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்தியர்களுக்கு வந்து $20 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் போகலிங்க. ஏன்னா என்னால் என்னோடய உடம்புக்கு அவ்வளோ தூரம் என்னால் ஏறி போக முடியாது. நான் வந்து இலங்கை வர்றதுக்கு முன்னாடியே அதை முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், சிகிரியா வீடியோஸு. அவ்வளோ உயரம் ஏறி போகிற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஃபிட்னஸ் பத்தாது. அதனால் நான் ரிஸ்க் எடுக்கல, நான் போகல. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலே போய் பார்க்கலாம். நீங்கள் 1200 படிகள் இருக்காமா மேலே போகிறதுக்கு. 2 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், இங்கே ஒரு யானை வருது பாருங்கள், இலங்கை யானை. எவ்வளோ வேகமாக நடந்து போகுது. எவ்வளோ ஸ்பீடாக நடந்து போகுது பாருங்கள். Though the size is big, how fast it is walking, இங்கே பாருங்கள் போர்டில் ஃபிஷிங் கேட்ஸ் அஹெட் டிரைவ் கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஃபிஷிங் கேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பூனை இனம் இங்கே வந்து நிறைய இருக்காமா. ஸோ அதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள். ஓகேங்க, இப்போ நம்ம ஜாஃப்னாலேருந்து காலையில் கிளம்பி நிறைய இடங்களெல்லாம் பார்த்துட்டு சிகிரி அப்படி வெளியிலேருந்தே பார்த்துட்டோம். அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஹோட்டலுக்கே வந்துட்டோம். டம்புலாவில் தங்க போகிறோம். டம்புலாவில் ஓக்சிடென்டல் பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறோம் இன்றைக்கி நைட்டு. யூஸ்வலாக இங்கே ஒரு 6 மணிக்கு மேலே தான் வர்றதா பிளானு. பட் நம்ம சிகிரியா வந்து வெளியிலேருந்தே பார்த்துட்டதுனால கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கோம். ஸோ நம்ம போய் நல்லா இன்றைக்கி கொஞ்ச நேரம் ஒரு எக்ஸ்டெண்டட் ரெஸ்ட்டு, நைட்டு டின்னரும் இங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம் போக போகிறோம். அது தொடர்ந்து நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ரூம் டூர் காமிச்சிட்டோமா, வாங்க. எப்படிங்க இருக்குது ஹோட்டல்? சூப்பராக இருக்குல்ல. இனி எங்கள் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணாங்கன்னா இனி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காட்டுக்கு நடுவில் இருக்குங்க, சிகிரியா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது. இந்த ஹோட்டலுக்கு வெளியில் போய் ஆக்டிவிட்டி அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஹோட்டலுக்குள்ளே தான் எல்லா ஆக்டிவிட்டியுமே. ப்ளசன்ட் மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவுட்டோர் அட்வென்ச்சர் இங்கே சில லிஸ்டெல்லாம் இருக்குது. ஸோ இங்கே ஸ்ரீலங்காவில் எல்லா ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயுமே வெட் டவல்ஸ், நல்லா சில்டு வெட் டவல்ஸ் கொடுத்துட்றாங்க. இது அப்படியே முகத்தில் வச்சு அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. ஆனால் நேற்று இதனால தான் ரோவனுக்கு சளி பிடிச்சிருச்சோ? இதனால இல்லை, வைக்கவே இல்லையா? கரெக்டு. சூப்பர். Orange and this one is? Tamarind, okay. So we'll have orange juice. Orange juice. Okay, 2 orange juice. So welcome drink tamarind juice ஒன்று, அப்புறம் வந்து orange. I need to fill this up. Yeah. Okay. Can you put it there? I'll fill it. ஓகேங்க, cheers உங்களுக்கு. ஃபஸ்ட் கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸுங்க. வந்ததுக்கு நல்ல ரிஃப்ரெஷிங் ஒரு ட்ரிங்க்கு குடிச்சிட்டு அப்படியே நம்ம அந்த ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் இப்போ தான் வெரிஃபை பண்ணாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அப்படி நம்ம ரூம் போயிடலாம். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இந்த ட்ரிப்பில் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கிற அனுஷ்கா விக்ரமநாயக பேர். அந்த விக்ரமநாயக மட்டும் எனக்கு வரவே மாட்டேங்குது. விக்ரமசிங்கே என்ன, இப்போ விக்ரமரத்னே அப்படின்ட்டேன். ஓகே, எக்ஸலண்ட் டிரைவிங் அனுஷ்கா. வி ஹேட் வெரி நைஸ் என்ஜாயபிள் டைம் வித் யூ. ஸோ வாட் இஸ் டுமாரோஸ் பிளான்? Tomorrow we have to start around like 8 o'clock. Okay. Yes. So tomorrow also long journey. ஓகே, சரிங்க. இப்போ அவரை சஸ்பென்ஸாக வச்சுருக்கட்டும். நாளைக்கு அவங்க என்னென்ன இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் டேவாக இருக்கும். ஓகே, இவர் இங்கே தாங்க தங்குறாரு, இதே ப்ராப்பர்ட்டிலாம் தங்குறாரு. அவங்களுக்கு வேறு ரூம் கொடுத்துருவாங்க. நைட்டு டின்னர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நமக்கு வந்து இப்போ நம்ம போய் நம்ம ரூம் டூரை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. See you tomorrow. ஸோ இந்த இடத்துக்குள்ளே நடந்து வரப்போ ரோஹனும் தான் சொல்கிறேன், எனக்கு அதாங்க தோணுச்சு. கிட்டத்தட்ட யூஎஸ்ஏயில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் செம்மையாக இருக்கும். உங்களுடைய பக்கா மெயின்டெனன்ஸு. பேக்கெல்லாம் பின்னாடி அந்த இதில் வந்துருச்சு, வெஹிக்கிளில் வந்துருச்சு எங்கள் பேக்கெல்லாம். ஸோ எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தங்க போகிற ரூமு?
Thanks to GT Holidays, we have an excellent room to stay here. Second day, Dambullala. ஓகேங்க, உங்களுக்கு இந்த ரூம் சுற்றி காமிச்சிட்றேன். உண்மையிலே நம்ம ஜாஃப்னாவில் தங்கியிருந்தது வந்து மாஸ் அப்படின்னா இது வந்து ஒரு பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். டம்புல்லாவில் ரூம் வந்து சூப்பராக இருக்குது. உள்ள லைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிம் லைட்டு கான்செப்டில் தான் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 லைட் இருக்குது, அவ்வளோதான். குவீன் சைஸ் பெட்டு வித் 2 பில்லோஸோட. அப்புறம் இந்த ரூமில் இன்னொன்று நோட் பண்ணிங்கன்னா, கீழே ஒரு செக்ஷன் இருக்குது, மேலே ஒரு செக்ஷன் இருக்குங்க. மேலே தனியாக ஏசி, கீழேயும் தனியாக ஏசி. கீழே இருக்கிற ஏசி அங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் காஃபி மேக்கர், வாட்டர் பாட்டில்ஸ், ரீடிங் லேம்ப் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் லாக்கர்ஸ் இருக்குது, மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் உள்ள டாய்லெட் பார்த்தீங்கன்னா ஓடி பிடிச்சி விளையாடலாம், அந்தளவுக்கு நல்ல பெரிய டாய்லெட்டு. ஸோ உள்ளே வந்து பாருங்கள், இங்கே வெஸ்டர்ன் கமோட், பக்கத்துலேயே வாஷ் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு, அப்புறம் டபுள் வாஷ் பேசின். இந்த ரூம் நான் நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலியே தங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். 4 பேர். இப்போது உதாரணத்துக்கு நான் கீதா ஒரு விஷயம் கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட இதே ரூமில் தங்கிக்கலாம். ஸோ நல்லா 4 பேர் யூஸ் பண்ணுற மாதிரி டாய்லெட்டு. க்ளீனாக இருக்குது டாய்லெட்ஸு. எல்லாம் டாய்லெட் ஆக்சசரிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே 2 வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. நான் என்னடா அங்கே 2 வாட்டர் பாட்டில் தான் வச்சுருக்காங்களே, பத்தாதே நினச்சேன். இங்கே 2 வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே குளிக்கிறதுக்கு உள்ள பார்ட்டிஷன். ஸோ இப்போல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ஸில் பக்கெட்டு, மக்கு அதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஷவர் தான். ஷவர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே நினைக்க வேண்டியது தான். என்ன மாதிரி கொஞ்சம் பெரிய உடம்புக்காரங்களுக்கு ஷவர் உடம்பு நினைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது. ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து ஒரு பூசப் இந்த மாதிரி தான் தராங்க. அப்புறம் இங்கே டவல் ஸ்டாண்டில் இந்த மினி டவல், அப்புறம் பீரியட் சைஸ் டவல் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் ஹேர் ட்ரையர் இருக்குங்க. ஸோ மேலே வந்து ஒரு காட் போட்டிருக்காங்க. டிவி வந்து கீழே மட்டும்தான், மேலே டிவி இல்லை. ஆனால் 2 டிவி வச்சா ஒரே நாய்ஸி ஆயிரும் இல்லையா? நல்ல ஐடியா எனக்கு கேட்டால். கீழே டிவி பார்க்குறதுனால கீழே வந்து பார்த்துக்க வேண்டியது தான். இங்கே படுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பெட்டு மட்டும்தாங்க. டாய்லெட் வந்து கீழே இருக்க டாய்லெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏசி வந்து 2 ஏசி கொடுத்துருக்காங்க. வியூன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, இங்கே ஒரு காம்பவுண்ட் வால் தான் தெரியுது பாருங்கள். குரங்கு போயிட்டுருக்கு. ஓஹோ, அப்போ விண்டோவில் திறந்து வச்சா ரிஸ்க்கு தான். ஓகேங்க, இதுதாங்க ரூமு. முன்னாடியே செமையாக இருக்குது. நைட்டு 7:30லேருந்து 9:30 வரைக்கும் டின்னர் பஃபே சர்வ் பண்ணிடுவாங்க. காலையில் 6:30க்கே பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ரெடி ஆயிருமாம்மா. நாளைக்கு 8 மணிக்கெலாம் வந்துருங்க அப்படின்னு நம்ம அனுஷ்கா சொல்லியிருக்காரு. காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கணும். இப்போ அடுத்து என்ன தெரியுமா, ஸ்விம்மிங் பூல் போகிறோம். ஸ்விம்மிங் பூல் போய் ஒரு சின்ன ஒரு குளியில் போட்டு ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நைட் டின்னர் போய் சாப்பிட்லாம். சரியா? ஸ்விம்மிங் பூல் அங்கேயே டவல்லாம் இருக்காமா, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசியாக தாய்லாண்டில் குளிச்சதுங்க ஸ்விம்மிங் பூலில். இப்போ இங்கே டம்புல்லாவில் குளிக்க போகிறோம், ஸ்ரீலங்காவில். ஹலோ கைஸ், ஸ்விம்மிங் பூல் டம்புல்லா ஸ்ரீலங்காவில் ஸ்விம்மிங் பூலில் இறங்கியாச்சு. ஓகேங்க, ஸ்விம்மிங் பூலில் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ டின்னர் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. ஸோ பஃபே தாங்க, பஃபே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே தூங்கணும். ஏன்னா நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பணும் அப்படின்னாரு அனுஷ்கா. ஸோ காலையில் 6:30க்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, இப்போ டின்னர் பஃபே என்ன இருக்குன்னு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. காமிச்சிட்டு நானும் ரோனும் சாப்பிட்டுட்டு அப்புறம் தூங்க வேண்டியது தான். பஃபே பயங்கர கிராண்டாக இருக்குங்க. நான் இருக்கிற ஐட்டம்லாம் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க, இதே கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes ஓடும். அந்தளவுக்கு ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம ஸ்ரீலங்காவில் செகண்ட் டேயில் நம்ம பார்த்த பஃபேல இதான் வந்து பயங்கர கிராண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி பாருங்கள். நீங்கள் இந்த பிரெட் ஐட்டம்ஸ், சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மெயினான ஐட்டம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்லிடுறேன். சிக்கன் அண்ட் கார்ன் சூப் வித் எக் ட்ராப், க்ரீம் ஆஃப் டொமேட்டோ சூப், செர்ரி டொமேட்டோ, ஃப்ரைடு பிரிஞ்சால் சாலட், ராக்கெட் லீவ்ஸ் அண்ட் ஆனியன் சாலட். இப்போ எக்கில் வந்து ப்ரான்ஸ் ஏதோ வச்சு சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் வச்சுருக்காங்க பாருங்கள். பால்சனிக் வினிகர். ஸோ இங்கே சாஸஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸ்வீட் சில்லி சாஸ், மைனஸ், காக்டெயில் சாஸ், டொமேட்டோ சாஸ், ஹாட் பனானா க்ரம்பிள்டு அப்படின்னு ஒரு நல்லா சுட இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து கட் ஃப்ரூட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ப்ரெட்டு, சூப் அண்ட் அந்த சாலட் ஐட்டம்ஸ்லாம் அதே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ மெயின் கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டீம்டு ரைஸ், அப்புறம் இங்கே எல்லோ ரைஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. பெப்பர் சிக்கன் ஸ்டூ, இது வந்து கட்டில் ஃபிஷ் ஸ்டூ. ஸோ இது வந்து இது கக்கரி அம்புல்லா அப்படின்னு எழுதியிருக்கு. என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. இது இப்போ இது வந்து தால் கறி அண்ட் கொரியாண்டர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய், பிட்டர் கோட் அம்புல்லா. சரியான சூடாக இருக்குங்க. ஆனியன் டெம்பர்டு ஆனியன். அப்புறம் இங்கே பிக்கிள்ஸ், மேங்கோ சட்னி, சில்லி பேஸ்ட், ஆனியன் சம்பல், கோகனட் சம்பல், பப்படம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டா நெப்போலிட்டானோ,
அதுக்கப்புறம் வந்து ரெட் சாஸ் இது மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு. இது வந்து பீஃப் ஐட்டம், பீஃப் மொசாக்கா. ஸோ இது வந்து பட்டர் பீன்ஸ் வித் ஹேம் அண்ட் ரோஸ்ட் கேஷ்யூ, ஹண்டர்ஸ் கேபேஜ், சேவரி பொட்டேட்டோ, அப்புறம் பட்டர்டு வெஜிடபிள்ஸ், போர்க் அண்ட் பைனாப்பிள் கபாப் எல்லாம் கிடைக்குமாம்மா. ஸோ டிஸ் இஸ் போர்க்கா? போர்க் அண்ட் பைனாப்பிள். ஸோ டிஸ் இஸ் சிக்கன். ஓகே ரைட். ஸோ இங்கே க்ரம்பிள்டு ஃப்ரைடு சிக்கன் அப்படின்னு ஒரு ஐட்டம் வச்சுருக்காங்க. சிக்கன் வேணுங்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. அப்புறம் போர்க் வேணுங்கிறவங்க போர்க் அண்ட் பைனாப்பிள் கபாப், வெஜிடபிள் டெம்பூரா. ஓகே. ஸோ இங்கே பரோட்டாக்குன்னு தனியாக ஒரு ஸ்டேஷன் இருக்குது. இங்கே பரோட்டா, ஆனியன் பரோட்டா எல்லாமே வச்சுருக்காங்க. சூடாக இங்கே சர்வ் பண்ணிடுவாங்க. ஃபைனலாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கே யாரா டீ ஸ்டேஷன் இருக்குது. சொன்னீங்கன்னா டீ கூட போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்க. நான் இனி முடியல. இனி ஐட்டம்ஸ் இப்போ இந்த கட் ஃப்ரூட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் காமிச்சேன். இது வந்து டெசர்ட் செக்ஷன். ஆரஞ்ச் சீஸ் கேக், ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி, சாக்லேட் ப்ரௌனி, அதே தான் ஆரஞ்ச் சீஸ் கேக் அதே தான் இருக்குது. இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரி தாங்க, எல்லாம் சேம் திங். அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருக்காங்க. சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ. ஓகேங்க. எவ்வளோ பெரிய நேரம் டூருக்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 மினிட்ஸ் நான் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம டேஸ்ட் பார்த்தாலே வயிறு நிறைஞ்சிரும். செலக்டிவாக சில ஐட்டம்ஸ்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுக்கலாங்க. ஓகேங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஜிடி ஹாலிடேஸோட பேக்கேஜ்லேயே வந்துடும், இந்த பஃபே ஸ்டே எல்லாமே. ஓகேங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ கைஸ், நம்ம ஸ்ரீலங்கா டூரில் செகண்ட் டே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு நடந்தோம். இங்கே வனவிலங்குகள்லாம் பக்கத்தில் நடமாடுற இடம் அப்படிங்கிறனால ஹோட்டலுக்குள்ளேயே நடமாடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணாங்க. சரின்ட்டு அப்படியே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரிசார்ட் மாதிரி இருக்குங்க. ஜிடி ஹாலிடேஸ் மூலம் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டல் ஒரு மஸ்ட் ட்ரை ப்ராப்பர்ட்டி. ஆக்சிடென்டல் பேரடைஸ் ரிசார்ட் அப்படின்னு டம்புல்லா அங்கே இருக்குது. அதே மாதிரி நானே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம பேக்கேஜாக போகிறத விட தனியாக ஒரு கண்ட்ரிக்கு போனால் சீப்பாக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சில இடங்களில் சில சமயங்கள் அந்த மாதிரி நடக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ராயல் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம பேக்கேஜில் வந்தால் சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து ஜாஃப்னாலையும் சரி சில இடங்களெல்லாம் நான் தங்கின ஹோட்டல்லையே வந்து நான் ரூம் காஸ்ட்டெல்லாம் விசாரித்தேன். இங்கே ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸுக்கு தனி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, உள்ளூர் மக்களுக்கு தனி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நம்ம இந்தியன்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸஸே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க இப்போ ஜிடி ஹாலிடேஸ் மாதிரி இவங்க மூலமாக நீங்கள் பேக்கேஜ் எடுத்து வந்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அந்த ப்ரைஸஸ் வந்து நமக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ரெகுலராக இங்கே ஸ்ரீலங்காவுக்கு டூர் ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ் கூட நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸிங்கில் எல்லா ஹோட்டல்ஸ் எல்லாமே புக் பண்ணி கொடுக்கறதுனால நல்லா அமைஞ்சு இது பண்ணுது. அதே மாதிரி நல்ல லக்ஸரி கார் நீங்களே பார்த்தீங்க. நல்ல காரில் வசதியாக நம்ம உட்காந்துட்டு ஏசி காரில் உட்காந்துட்டு நம்ம எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரிப்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் ஜிடி ஹாலிடேஸை நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணலாம். ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியா லெவலில் தேர் லீடர்ஸுங்க இந்த மாதிரி டூர் ஆப்ரேட் பண்ணுறதில்ல. அதுவும் சவுத் இந்தியாவில் தமிழ் பேசும் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி ப்ரீமியம் டூரெல்லாம் ஒரு சாமானிய மனுஷனே பிளான் பண்ணால் போயிட்டு வந்துடலாம். அந்த ப்ரைஸஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஜிடி ஹாலிடேஸை நீங்கள் எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, என்னென்ன ட்ரிப்ஸு போகிறாங்க எல்லாமே அவங்க வெப்சைட் அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, நிறைய நாடுகள் கூட்டிகிட்டு போகிறாங்க. டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளேயும் நார்த் இந்தியா நிறைய இடங்களுக்கு அவங்க சுற்றி காமிக்கிறாங்க கூட்டிகிட்டு போய். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட். நம்ம வீடியோஸ் மூலமாக ஜிடி ஹாலிடேஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது எனக்கு சூப்பர் ஹாப்பிங்க. செம்ம ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ நாளைக்கு வந்து நிறையா பிளான்ஸ்லாம் லைன்ட் அப்பு. நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வந்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு பிளானிங்லாம் அப்போ இன்னொரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. எனக்கு வந்து ஒரு மறக்க முடியாத நாள் ஸ்ரீலங்காவில் இந்த செகண்ட் டே. நான் வந்து பல வருஷங்கள் கழிச்சும் இதை பற்றி என் ஃபேமிலி கூடயும் ஃப்ரெண்ட்ஸு கூடயும் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி ஒரு நாள் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ரோஹன், மனோஜ்குமார். டாடா பை.